இந்த பீஸ் வைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். லாஸ்ட் வீக் ஃபேமிலி ட்ரிப்பாக 3 days குற்றாலம் வந்து போயிருந்தோம். அதுதான் இன்றைக்கி வந்து விளாகாக பார்க்க போகிறோம். ஃப்ரைடே நைட்டு ட்ரிப்புக்கு வந்து கிளம்புனோம். மார்னிங்கே எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். நைட்டு இன்னொரு வாட்டி எல்லாமே செக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி குற்றாலம் ட்ரிப் வருஷத்துக்கு ஒருக்கா எப்படியுமே பிளான் பண்ணி ஃபேமிலியோடு வந்து கிளம்பிடுவோம். இந்த டைம் ஒரு 4 years வந்து கேப் விழுந்துருச்சு. 4 yearsஸாக வந்து போகலை. இப்போ தான் வந்து போகிறோம். வெவ்வேறு ஊர்லேருந்து 40 மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரே இடத்துல மீட் பண்ண போகிறோம். 3 daysக்கு பசங்களுக்கு எங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணி இந்த குட்டி பேக்ல பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணியிருந்தேன். இங்கே பெருசாக எதுவும் தேவைப்படாது. அதனால கொஞ்சம் ஒரு 5-6 கேட்ச் கிளிப்பு, அப்புறம் ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோஷனு, பொட்டு அதெல்லாம் மட்டும் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டேன். ட்ராலியில் எனக்கும் பசங்களுக்கும் தேவையான 3 நாளுக்கு தேவையான ட்ரெஸ் வந்து பேக் பண்ணிட்டோம். இன்னொரு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு பேக் வந்து எடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு பசங்களுக்கு அங்கே போயிட்டு தேவைப்படுற மாதிரி பெட்ஷீட்டு அதெல்லாம் வந்து இன்னொரு பேக்கில் வந்து பேக் பண்ணி, ஸோ நைட்டு வந்து ஒரு 8:30 அப்படிங்கும் போது வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பசங்களுக்குமே 2 பேருக்கும் ஒரே ஜாலி தான். ஸ்கூல் லீவ் போடுறோம், அதை விட ஒரு ட்ரிப் போகிறோம் எல்லாரோடையும் சேர்ந்து அப்படின்னு 2 நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஊருக்கு எப்போ கிளம்பணும்னு. ஃபைனலாக அந்த டைம் வந்து வந்துருச்சு. ஃப்ரைடே நைட்டு ஒரு 9 o'clock அப்படிங்கும் போது அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அம்மா வீட்டில் தான் வந்துட்டு வேன் வந்து வந்திருந்தது. சமையலுக்கு தேவையான திங்ஸு அப்புறம் பேகு எல்லாமே வந்து வேனில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போது நைட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 அப்படிங்கும் போது கிளம்பிட்டோம். மார்னிங் ஒரு 5 to 6 அங்கே வந்து ரீச் ஆயாச்சு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே சிஸ்டர்ஸ் எல்லாமே எங்களுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. எல்லாரையும் பார்க்க ஒரே குஷி தான். நாங்கள் போன டைமில் குற்றாலத்தில் சீசனுமே சூப்பராக இருந்தது. நல்ல காற்று. 3 daysமே நல்ல கிளைமேட் வந்து சில்லுன்னு தான் இருந்தது. அப்பப்போ குற்றால சாரலுமே இருந்தது. 3 daysக்கு சமையலுக்கு தேவையான பாத்திரம், மளிகை ஜாமான் எல்லாமே ஈரோட்ல இருந்தே வாங்கிட்டு போயிருந்தோம். குக் பண்ணுறதுமே நாங்கள் பண்ணலை. குக்கிங்காக தனியாக ஆள் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். டூர் பிளான் பண்ணும்போதே எப்போவுமே இந்த காட்டேஜ் தான் வந்து புக் பண்ணுவோம். ஸோ இந்த டைமும் அதே காட்டேஜ் வந்து புக் பண்ணியிருந்தோம். இங்கேயே ஹோட்டல்ஸ் நிறையா இருந்தாலுமே இத்தனை பேர் போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து 3 daysக்கு ஒரு திருப்தியாக இருக்காது. அதுவே நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பமானதை வந்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பசங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோன்னே ஒரே குஷி தான். பாட்டு போட்டுட்டு எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு குட்டி தங்கமும் பார்த்திங்கன்னா ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. பாட்டு போட்டோன்னே ஃபுல்லாக வந்து வைப்லே தான் இருந்தா. போனோன்னே டீ காஃபிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு 1 hourக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்க்கு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா பழைய குற்றாலம் ஃபால்ஸ் தான் வந்து போயிருந்தோம். தென்காசி குற்றாலத்தில் பார்க்குற எல்லா பக்கமும் மழையும் சாரல் காற்றுமா தான் இருக்கும். எல்லா இடமுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பழைய குற்றாலம் ஃபால்ஸும் அப்படி தான். அந்த கிளைமேட்டு அங்கே இருக்க வந்து இடம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக, மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருந்தது. ஆடி மாதம் காற்று சொல்லவே வேணாம். வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு காற்றுன்னு. பிரகி பிறந்ததுக்கு அப்புறம் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குற்றாலம் போகிறோம். ஆல்ரெடி ஈரோடில் கொடிவேரி ஃபால்ஸ் வந்து கூட்டு போயிருக்கோம். ஆனால் சார் வந்து ரொம்ப பயந்துட்டு உள்ளே வரல. சரி இதுலையாவது குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு போனோம். இங்கேயுமே உள்ளவே வரல. ஃபால்ஸில் சீசன் டைம் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்தது. எப்போவுமே இந்த சீசன் டைமில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். அங்கே பிளான் பண்ணியிருந்தது வீக்கெண்டு தான். சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே 3 days வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சாட்டர்டே சண்டேஸ் அப்படிங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு குளியல் போட்டு வந்தோம். அதுக்குள்ளே காட்டேஜில் பார்த்தீங்கன்னா சூடாக இட்லி, குடல் குழம்பு, ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி ரெடி பண்ணியிருந்தாங்க. குளிச்சுட்டு வந்தோடனே அந்த பசியில் சூடாக சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் வரைக்குமே எங்கேயுமே போகல. எல்லாரும் உட்காந்து ரிலாக்ஸாக நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். மதியம் லஞ்சுமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் போயிருந்த அன்னைக்கு சாட்டர்டே மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா வெஜ், நான்வெஜ் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. 3 daysக்குமே நான்வெஜ் மெனு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சாட்டர்டே மதியம் லஞ்சுக்கு சுட சாதம், நாட்டுக்கோழியில் குழம்பு வந்து ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க.
இது கூட எக்ஸ்ட்ராவாக ரசம், தயிர், மோர் இதெல்லாமே வந்து இருந்தது. இந்த மாதிரி யாராவது சமைச்சு கொடுத்து நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்க டேஸ்ட்டே கொஞ்சம் வேறு மாதிரி தான். ரெகுலராக நம்மளாக சமைச்சு நம்மளாக சாப்பிட்றத விட யாராவது சமைச்சு கொடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்லாம். 3 டேஸ்க்கு மெயினாக குக்கிங்க்கு ஆள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரணமே நம்ம அங்கே போய் 3 டேஸ் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக எல்லாரோடையும் ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு தான். அங்கேயும் போயிட்டு நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கே வந்து டைம் வந்து சரியாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதையும் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு எல்லாருமே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு, பாட்டு போட்டு எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடணும். இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்போவாது தான் கிடைக்கும். ஸோ அந்த டைமை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுவும் சிஸ்டர்ஸு கசின்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னா சொல்லவே வேணாம், தானாகவே ஆட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் மெயின் ஃபால்ஸ் வந்து போயிடுந்தோம். குற்றாலத்தில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஃபால்ஸு. போகிற வழியில் சுற்றி 2 பக்கமும் ஷாப்பிங் ஏரியா வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா குற்றாலீஸ்வரர் கோயில். போகும்போது என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஃபால்ஸோட எட்ஜ் வந்து தெரியும். மெயினாக சபரிமலைக்கெலாம் போயிட்டு வரும்போது இந்த குற்றாலம் ஃபால்ஸ்க்கு வந்து வந்துட்டு போவாங்க. அப்போ எல்லாருமே வந்து இந்த குற்றாலீஸ்வரர் கோயிலில் வந்துட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து கிளம்புவாங்க. நாங்களுமே ஃபால்ஸில் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே குற்றாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப காட்டேஜுக்கு வந்து போயிட்டோம். இந்த ஃபால்ஸு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அந்தளவுக்கு அப்படியே ஸ்டெப்பாக தண்ணி விழுகிறத பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. தண்ணி விழுகிறத பார்க்குறத விட அந்த சவுண்டை காதில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு இதமாக இருந்தது. ஃபால்ஸில் குளிச்சுட்டு ரிட்டன் போகும்போது ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. எல்லோரும் சூடாக ஒரு டம்ளர் காஃபி, டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த நைட் டைமில் இந்த மாதிரி ஒரு தென்னை மர காற்று, கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோடு எல்லோரும் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது அதுவே ஒரு தனி ஃபீலாக இருந்தது. அவ்வளோதான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்ச உடனேவே ஃபால்ஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். எல்லோரும் ரெடி ஆகி காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock மேலே ஆகிடுச்சு. செகண்ட் டே மார்னிங் நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா 5 ஃபால்ஸ் வந்து போயிருந்தோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த காட்டேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் வந்து 5 ஃபால்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ வேனு காரெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் 7க்குள்ளே தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. 7க்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நடந்து தான் போகணும். ஸோ வேனில் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நடந்தே எல்லோரும் போயிட்டோம். முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, போகிற வழி எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஃபால்ஸு கிட்ட போகும்போது கேட்கும்ல ஒரு சவுண்டு, அது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குளிச்சுட்டு வந்தோன்னே அந்த குளிருக்கு எல்லோரும் சூடாக ஒரு கப் காஃபி, டீ, பஜ்ஜி, போண்டா எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபால்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதுதான் 5 ஃபால்ஸுங்க. 5 சைடு பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வந்து விழுகும். ஸோ அதனால் இது பேர் வந்து 5 ஃபால்ஸு. இருக்கிறதுலே குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஃபால்ஸுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் நம்மளோட கால் முட்டிக்கும் கீழே தான் இருக்கும். ஸோ குழந்தைங்க விளாட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம். அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபால்ஸு. ஒரு சில இடத்துல தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாலாம் இருக்காது. இந்த சென்ட்ரல் பார்ட்டில் மட்டும்தான் தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். ஓரத்துலலாம் குளிக்கும்போது ரொம்பலாம் ஃபோர்ஸாக இருக்காது. ஸோ அந்த இடத்துலலாம் குழந்தைங்க போய் குளிக்கும்போது அவங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். 5 ஃபால்ஸ்லேயே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours பக்கமாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. அந்த சாரல் ஃபால்ஸோட சாரலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அக்கா பசங்க, பிரணவ் எல்லாருமே வந்து ஜாலியாக விளாண்டாங்க. ஆனால் பிரகி சார் மட்டும் உள்ளவே வரவே இல்லை. நாங்களும் எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தோம். ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் கூப்பிட்டதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால் சரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். கடைசியாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்போ வந்ததுக்காகவாது ஒரு வாட்டியாவது குளிடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதாலும் பரவாயில்லன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போய் நிற்க வச்சோம். அதுக்கப்புறம் சார் வந்து அழுகலை, ஓரளவுக்கு வந்து குளிக்க வச்சுட்டு அப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். வரும்போது 2 சைடும் பார்த்திங்கன்னா குற்றாலத்துலேயே ஃபேமஸ் இந்த எல்லா ஃப்ரூட்ஸும் தான். இந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், பிரணவ், பிரகி 2 பேருக்குமே இந்த ரம்புட்டான் பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ அங்கங்கே பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் அதையுமே வந்து வாங்கி கொடுத்துட்டோம். ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே வேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்தே போயிட்டு இருந்தோம். போகும்போது சாரல் மலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாரல் மலையிலையும் அப்படியே நனைஞ்சிட்டே காட்டேஜ்க்கு வந்து போயிட்டோம். அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து சிற்றருவி இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். மெயின் ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அங்கேயுமே மதியம் போல் போயிட்டு வந்திருந்தோம். ஃபால்ஸுக்கு போகிற வழியில் குட்டியாக அந்த தண்ணி வந்து குட்டியாக ஒரு ஃபால்ஸ் வந்து விழுந்தது. கொஞ்சம் கீழே தண்ணி வந்து தேங்கி இருந்து போகிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரகி வந்து பார்த்தோன்னே இறங்கிட்டான்.
ஒரு 1 ஹவருக்கு அங்கேருந்து வரவே இல்லை. ஸோ இங்கேயாவது விளாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளாட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். காட்டேஜ்க்கு திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சண்டே மதியம் லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் வந்து லெக் பீஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதோட எக்ஸ்ட்ராவாக ரசம், தயிர், மோர், அப்புறம் வந்து எக் இருந்தது. பிரியாணி அப்படின்னா சொல்லவே வேணாம், பசங்களுக்கு இந்த பேரை கேட்டாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. குக்கிங்குமே பார்த்திங்கன்னா 3 நாளுமே சூப்பராக செஞ்சுருந்தாங்க. மட்டன் பிரியாணி, ரைத்தா, அப்புறம் வந்து லெக் பீஸ் வந்து ஃப்ரை வந்து பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஈவினிங் ஒரு 6க்கு மேலே 7 பக்கமாக இருக்கும். அப்போ தான் வந்து மெயின் ஃபால்ஸ்க்கு வந்து அப்படி நடந்தே போகலாம் அப்படின்னு போனோம். அந்த நைட் டைமில் ஃபால்ஸை பார்க்கும்போது ஹவ்வா அப்படி இருந்தது. டே டைமில் பார்க்குறதுக்கே ஃபால்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நைட் டைமில் அந்த லைட்டிங்கோட அந்த ஃபால்ஸை பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மெயின் ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே வந்து அன்றைக்கி டே வந்து முடிஞ்சுதுங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 2 நாள் ஓடிடுச்சு. திரும்ப வந்து 3rd டே மார்னிங் பார்த்திங்கன்னா தென்காசி பக்கத்தில் திருமலை முருகன் கோவில். ஸோ கண்டிப்பாக தென்காசி குற்றாலம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு தான் குற்றாலம் டூருக்கே வந்து கிளம்புனோம். பார்க்குற பிளேஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இந்த கோவில் வேன், கார் எல்லாமே வந்துட்டு மேலேயே வந்து கோவில் வரைக்குமே அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டெப்ஸுமே இருக்குது. வேணும்னா நம்ம ஸ்டெப்ஸ்லேயும் போய்க்கலாம். அப்படி இல்லாட்டி மேலே வந்து வேனு, பஸ்ஸில் கூட நம்ம வந்து போய்க்கலாம். கோவில் சுற்றி இருக்க பிளேஸு அதோடு அந்த காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த கோவில். ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கலாம் தான் நின்னோம். ஆனால் அந்த காற்று பார்த்திங்கன்னா இருக்கிற ஷால் எல்லாமே பறந்து போயிடும் போல் அந்த அளவுக்கு காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இன்ஸ்டாவில், ரீல்ஸில் வந்து நிறைய டைம் நான் இந்த கோவிலை பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து தென்காசி போகும்போது இந்த கோவிலுக்கு போயிட்டே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. மெயினாக இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸு பார்த்த வரைக்குமே வரவங்க எல்லாம் இந்த ஸ்டெப்ஸை வந்து பார்த்துக்கிட்டே தான் நின்னாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஸ்டெப்ஸு. நாங்களுமே இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட நின்று நிறையா ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். வீடியோவில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. கிட்ட முன்னாடி இந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா 2 யானை இருந்தது. சைடில் பார்த்திங்கன்னா 2 பக்கம் மயில் வந்து இருந்தது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு கோவிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். போகும்போதே மெயின் ஃபால்ஸ் கிட்டே ஷாப்பிங் ஏரியா இருந்தது. ஸோ தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே காட்டேஜுக்கு போயாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த பிளேஸ்க்குமே போகல. ஈவினிங் ஒரு 5 o'clock போல் ஊருக்குமே வந்து கிளம்பிட்டோம். 3 days எப்படி போணுச்சுனே தெரில, ரொம்ப ஜாலியாக போணுச்சு. நீங்களுமே வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் வாட்சிங், பாய்.